ஹாய் ஹலோ. டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே ராகி கூழும் மோர் மிளகாவும் தான் வறுத்து வச்சுருந்தேன். பையன் வெறுமனே ராகி கூழை குடிச்சிக்குவான். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பணியாரம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி கோதுமை மாவு, முட்டை, வாழைப்பழம்லாம் சேர்த்த மாதிரி செஞ்சுட்டேன். அவனுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். குக்கும்பரும் ஆட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. மற்ற குக்கிங் வேலை, க்ளீனிங் வேலைலாம் முடிக்கும்போது கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமும் கரெக்டாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இல்லை. அவனை போய் அப்படியே பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஆஃபீஸ்லேருந்து கார்ப்பரேஷன் டேக்காக ஸ்வீட்ஸு, கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நானும் பையனும் அதை எடுத்து டேஸ்ட் பார்த்துட்ருந்தோம். என்னதுமா அப்படின்னு ஒன்று கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஹோம்ஒர்க்கு, ஒரு காஃபி குடிச்சிட்டு எங்கேயாவது வெளியில் போகணுமான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயாச்சு. கார்ப்பரேஷன் டேக்காக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே. அதை பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் முடிச்சாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.